Hi friends, welcome to Sugi Mango Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி சூப்பரான ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்காக நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு ஷாம்பு பாட்டில். இந்த ஷாம்பு பாட்டிலை பாதியை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட மேல் பாதியும் நம்ம யூஸ் பண்ண போறோம், கீழ் பாதியும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற அந்த பகுதியை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது. எங்கள் வீட்டு சிங்கில் பாத்திரம் கழுவுறதுக்கான பைப்பு கொஞ்சம் கட்டையாக இருக்குது. இதனால் நான் ரொம்பவே உள்ளே போய் பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்குது. அதாவது நல்லா குனிஞ்சு தான் கழுவணும். இதனாலே ஒவ்வொரு தடவை பாத்திரம் கழுவும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கழுவி முடிச்சதுக்கப்புறம் முதுகு வலியே வந்துடும். இந்த பைப்பு கொஞ்சம் இன்னும் தள்ளி வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கணும். நான் ரொம்ப முன்னே போய் கழுவுறதுனால ட்ரெஸ் எல்லாம் கூட நனைஞ்சு போகுது. பைப்பு திறந்தோடனே தண்ணியும் வேகமாக கொட்டுது. இதுக்கு தான் கீழே இந்த ஃபில்டர் மாதிரி வாங்கி போடுவாங்க. அது போடும்போது தண்ணி ஈவனாக வரும். எல்லா பக்கமும் செதறி வரும்போது நமக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை வாங்கி போட்டேன் அப்படின்னா நான் இன்னுமே குனியணும், இன்னும் பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஷாம்பு பாட்டிலை பார்த்த உடனே இந்த ஐடியா தோணுச்சு. இதோட மேல் பாகம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, இதை இந்த பைப்பில் அப்படியே ஃபிட் பண்ண போகிறோம். இது சரியாக பொருந்திடுச்சு. இதை மாட்டினதுக்கப்புறம் இப்போ நான் பாத்திரம் கழுவி காட்டுறேன். இது இப்போ கொஞ்சம் நீட்டமாக வந்துட்டதுனால முதுகு வளைஞ்சி குனிஞ்சு பாத்திரம் கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. நிமிர்ந்து நின்றுட்டே பாத்திரம் கழுவிக்கலாம். அதோட இந்த தண்ணியும் மெதுவாக ஃப்ளோவாக வருது பாருங்க. இந்த தண்ணி நிதானமாக வர்றதுனால பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதோட என் ட்ரெஸ் மேலேயும் தண்ணி படுறதில்ல. தண்ணி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நம்ம கூட்டி குறைச்சி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சா கூட தண்ணி நிதானமாக தான் வருது. இப்போ எனக்கு பாத்திரம் கழுவுறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. உங்களோட சிங்கில் பாத்திரம் கழுவும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதே ஷாம்பு பாட்டிலில் அடிப்பகுதியை நம்ம இன்னொரு விதமாக பயன்படுத்தலாம். இதை பல விதங்களில் பயன்படுத்தலாம். பென்னு, ஸ்கெட்சு இதெல்லாம் கூட போட்டு வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். நான் இதை ரிமோட் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரிமோட் ஹோல்டர் ஆன்லைனில் கிடைக்குது. நம்ம விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளே ஒன்று ரெடி பண்ணிடலாம். இது ரொம்பவே வசதியாக இருக்குது. நம்ம ரிமோட்டை அங்கங்கே தேட வேண்டாம். டிவி பக்கத்தில் இதிலே போட்டு வச்சுக்கலாம். அதோட இதை டேபிளில் ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னா போதும். இது ஒயிட் கலரில் இருந்ததுனால ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு வேணால் கலர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணணுன்னாலும் பண்ணி வச்சுக்கலாம். இது டேபிளில் வச்சுட்டாலே போதும். இல்லை சுவரில் மாட்டணும் அப்படின்னா பின்னாடி சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு சுவரில் அழகாக மாட்டி வச்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். சிம்பிளாக நம்மளே ரெடி பண்ண ரிமோட் ஹோல்டர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. அடுத்தது நம்ம கையில் இருக்கிறது பவுடர் டப்பா தான். இந்த பவுடர் டப்பாவையும் நான் அப்படியே நேர் பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இது இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இந்த ரெண்டு பகுதியுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதையே நம்ம பல விதங்களில் பயன்படுத்தலாம். ஏதாவது பூ இருந்தது அப்படின்னா அதை இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இந்த பூ கூட நான் ஒரு பாட்டிலில் ரெடி பண்ணது தான். பாட்டிலை கட் பண்ணி அது மேலே நூல் சுற்றி வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன சின்ன பாம் மாதிரி ரெடி பண்ணி அதையே ஒரு பூ மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பூவை உள்ளே வைக்கும்போது அது ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பென்சில் போட்டு வைக்கிற ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. அடுத்ததாக இதே பவுடர் டப்பாவோட மேல் பகுதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேல் பகுதியில் ஹோல்ஸ் இருக்கும். நம்ம பவுடர் தட்டும் போது வரும் இல்லைங்களா, அந்த ஓட்டை இருக்கும். இப்படி தண்ணி வடிகிற மாதிரி ஓட்டை இருக்கிறதுனால நம்ம ப்ரஷ் பேஸ்ட்டு கூட போட்டு வச்சுக்கலாம். ப்ரஷ்ஷில் ஏதாவது ஈரம் இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு கீழே வந்துடும். ஆனால் நான் இதை கிச்சனில் ஸ்பூன் போட்டு வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்பூனில் ஏதாவது தண்ணி இருந்தால் கூட கீழே அப்படியே வடிஞ்சு வந்துடும். அதோட இதை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடமே போதும். அடுத்த ஆர்கனைசர் பார்க்கலாம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி மஷ்ரூம் பாக்ஸ் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு நினச்சி சில நேரத்தில் நம்ம இதை தூக்கி போட்டுருவோம். ஆனால் அதையே சூப்பரான ஆர்கனைசராக நம்மளால் பயன்படுத்த முடியும். நான் இதில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கான ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் சோப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பொருள் வைக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. சும்மா சோப்பு ஸ்பாஞ்செல்லாம் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு வைக்கும்போது நீட்டாக இருக்கும். இன்னொரு பாக்ஸில் இந்த மாதிரி பூண்டு போடுறதுக்காக தான் வச்சுருக்கிறேன். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் இப்படி போட்டு வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இது ஒரு பழைய பாக்ஸ் தான். ஆனால் இந்த பாக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய கவர்ஸ் இருக்கும். இந்த கவரில் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜில் காய்கறியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அது தவிர சின்ன சின்ன பையும் இருக்குது கடைக்கு கொண்டு போகிறதுக்கு. அப்புறம் நியூஸ் பேப்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கவர், பை எல்லாம் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். ஆனால் ஒரு அவசரத்துக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது, கிடைக்காது. அது இந்த மாதிரி தூக்கி போடுற ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா பத்திரமா ஒரு இடத்துல இருக்கும். நமக்கும் கவர் எங்கே இருக்குது, பேப்பர் எங்கே இருக்குது அப்படின்னு தேட வேண்டாம். கரெக்டாக இதில் போய் எடுத்துக்கலாம். இதில் நிறைய கவர்ஸ் வச்சுருக்கேன், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. இந்த மாதிரி கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்தது அந்த மாதிரி எம்டி பாக்ஸ் எல்லா வீட்லேயும் நிறைய இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற எம்டி பாக்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரிட்ஜில் நமக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் நிறைய தேவைப்படும். கருவேப்பிலை, அப்புறம் மல்லி இலை, தேங்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆன்லைன்லேயும் விற்குது. நம்ம அதை விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் தேங்காய் எல்லாம் திருவி உள்ளே போட்டு வச்சுப்பேன். தேவைப்படும் போது தேங்காய் எடுத்துக்கலாம். இன்னொரு பாக்ஸ் ஸ்வீட் வாங்கும்போது கிடைச்சிது. இதில் வந்து மல்லித்தழை எல்லாம் இருக்குது. இதே மாதிரி இருக்கிற இன்னொரு பாக்ஸில் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பெரிய பாக்ஸில் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன். அப்போ சமையல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி பாக்ஸஸை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்குறது, நம்மக்கிட்ட எம்டியாக இருக்கிற வாட்டர் கேனை எப்படி ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான். அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பேக் இருந்தால் நல்ல வசதியாக இருக்கும். இதுவும் ஆன்லைனில் விற்குது. நான் இதுக்காக ஒரு பழைய வாட்டர் கேன் எடுத்திருக்கிறேன். பழைய தலகாணி உரையும் எடுத்திருக்கிறேன். இந்த தலையணை உரை நிறைய பூக்களோடு இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தலையணை உரைக்குள்ளே அப்படியே கேனை நுழைச்சிட வேண்டியதுதான். இந்த கேன் இதுக்கு கரெக்டாக இருந்தது. ஃபுல்லாகவே போட்டுட்டு காட்டுறேன். இந்த கேனில் மேல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பக்கமும் கைப்பிடி மாதிரி தேவைப்பட்டதுன்னா ஒரு பையில் இருக்கிற 2 கைப்பிடி எடுத்து இதில் வச்சு தச்சிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அந்த மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டான ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டர் கேன் வந்து எனக்கு தேவையாக இருக்குது. அதனால நான் இதை வந்து கட் பண்ணலை. நான் ஜஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். கரெக்டாக இந்த இடத்துல கேனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி தலைவணி உரையை உள்ளே போட்டு அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். இது பார்க்கும்போது இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அடிப்பகுதியில் இருக்கிறத சேர்த்து மடக்கி தச்சிட்டோன்னா போதும், நீட்டாக ரெடி ஆயிரும். சூப்பரான ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணிடலாம். அந்த மேலே இருக்கிற பகுதி நான் கட் பண்ணலை. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. நான் எப்படி வரும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டியிருக்கிறேன். உங்ககிட்ட பழைய கேன் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசர் பார்க்கலாம். நம்ம வீட்டில் பழைய துணி நிறைய இருக்கும். இந்த பழைய துணியை இப்படி ரிப்பன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே கலரில் கட் பண்ணாலும் சரி, இல்லை மல்டி கலரில் இருந்தாலும் பரவாயில்ல. நான் மொத்தமாக இவ்வளோ பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கட்டப்பை குச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற துணி எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அதில் ஒரு பீஸ் துணியை எடுத்து இந்த கட்டப்பை குச்சியோட சேர்த்து வச்சு கட்டிக்கலாம். இந்த துணியை ஒரே பக்கமாக வைக்காமல் 4 பக்கம் பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நச்சுன்னு கட்டி வச்சுக்கோங்க. இது இப்போ கட்டப்பை குச்சி அப்படிங்கிறதுனால சின்னதாக இருக்குது. இதிலே உங்களுக்கு பெரிய குச்சி கிடச்சிது அப்படின்னா இதையே ஒரு மாப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அதையே ஒரு சூப்பரான மாப்பாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இது சின்ன கட்டப்பை குச்சியில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு டஸ்டிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் வீட்டு ஜன்னலில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக வீட்டில் தூக்கி போடுற பொருட்களை வச்சு எப்படி அழகழகான ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.